ஸோ மறுநாள் காலையில் முடிச்சு கோயம்புத்தூர் விட்டு இறங்கி வரேன். கரெக்டாக ஃபோன், இந்த ஃப்ளைட் டைமிங்கை தெரிஞ்சு எனக்கு ஃபோன், சார் கேகே நகரில் ஆஃபீஸ் இருக்குது, வந்துடுங்க. உண்மையாக இருக்குமோ, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போயிட்டு கேகே நகருக்குள்ளே போகிறேன். ஒரு டொங்கில் இருக்குது ஆஃபீஸ். இப்படி ஏறி போகிறேன். ஐயோ கூப்பிட்டு அடிக்க போகிறானுங்களோ ஏன் திங்கிங். இல்லை என்ன கம்பெனி இது ஒன்றும் பெரிய ஆளுன்றாங்க, யார் அந்த பெரிய ஆளுன்னு சொல்லலை. நேராக போனால் ஒரு டைரக்டர் உட்காந்துருந்தார். வாங்க பிரேம் உட்காருங்க, ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், அவரும் பெரிய ஆளுன்றார். அவர் தான் உங்களை கதாநாயகனை போட சொன்னார் படம். சார் யார் தான் சார் அந்த பெரிய ஆள், ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். கலைஞர்னார். இப்போ ப்ராங்க்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கலைஞர் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பிரேம ஹீரோவை போடுங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சார் நம்ப முடியும்? கரெக்ட். நான் கூலாக அப்படி உட்காந்துட்டேன். ஓ அப்படிங்களா, ஓகே என்ன சார் சம்பளம் கேட்குறீங்க? வாய்க்கு வந்த சம்பளம் ஏன்னா எனக்கு கிடையாது, எனக்கு அது ஏதோ இப்போ சொல்கிறேன். சரிங்க சார் நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டா அப்புறம் ஈவினிங் எனக்கு ஃபோனு, சார் உங்கள் ஃபோட்டோஸ் வேணும். எதுக்குங்க? இல்லை சார் பூஜைக்கு ஃபோட்டோஸ். பூஜைக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களே என்ன ஏது? இல்லை ஃபோட்டோ சைடு ஃபோட்டோ கொடுத்துட்டேன். டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் ஃபோட்டோவோட இன்விடேஷன் வருது. கலைஞர்னு பேரை போட்டு வருது. எனக்கு உண்மையா பொய்யா? இந்த விவேக் சார் ஒரு காமெடி வரும்ல சார், ஐஜிக்கு எனக்கு ஐஜியே தெரியும், ஐஜிக்கு தான் என்ன தெரியாதுன்னு வரல, அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அப்போ ஏவிஎம்மில் பூஜை இத்தனாம் தேதின்னு போட்டு எல்லாம் ஆர்டிஸ்டெல்லாம் லிஸ்டெல்லாம் போட்டால் நான் நேராக போகிறேன். போனால் நம்ம இண்டஸ்ட்ரி அங்கே தான் சார் இருக்குது. ஆமாம், இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்குது. எனக்கு ஒரே இவங்க ஃப்ளாக் இதுமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போனால் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இது உண்மையா நிஜம் பொய்யா எனக்கு ஒன்றுமே புரியல. நேராக போய் உள்ளே உட்காந்துட்ருக்கேன். ஐயா வந்தாங்க, சர்றன்னு அந்த பென்ஸுக்கா வண்டியில் தான் வந்தாங்க. வந்துட்டு மேடையில் என்னை அப்படி பார்த்து கை காமிச்சிட்டு மேடைக்கு போயிட்டு அவனை நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றாரு சார். எப்படி செலக்ட் பண்ணார், யார் சொன்னால் ஒன்று அப்பவும் கேள்விக்குறி தான்.